வனாந்திரத்தில் வந்து மனம் திரும்புங்கள், பரலோக நாட்சியம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினான். பாருங்கள், இப்படியாக அவருடைய ஆண்டவருக்கு ஞானஸ்நானம் கொடுப்பதற்கு பண்ணினவர் யோவான் ஸ்நானகன். இப்படியாக அவருடைய வருகையை முன்குறித்தவர். பாருங்கள், மத்தேயு 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலேயும் கர்த்தருக்கு வழியை ஆயத்தப்படுத்துங்கள், அவருக்கு பாதைகளை செவ்வை பண்ணுங்கள் என்று வனாந்தரத்தில் கூப்பிடுகிறவனுடைய சத்தம் உண்டென்று ஏசாயா தீர்க்கதரிசியினால் சொல்லப்பட்டவன் இவனே. உங்களுடைய வேதாகமத்தில என்னென்ன காரியங்கள் நடக்கும், என்னென்ன காரியங்கள் நடந்து விட்டது, எப்படி தேவன் இந்த உலகத்தை உண்டாக்கினார், அவருடைய ராஜ்யம் 1000 வருட ஆட்சி வரப்போகிறது, அதன் பின் நித்தியமாக இயேசுவோடு வாழுகிற வாழ்வு தொடக்கமும் முடிவும் அந்த ஒன்றான மெய்த்தேவன் எழுதி வைத்திருக்கிறார் வேதாகமத்தில. இன்றைக்கு வேதாகமத்தை படிக்கிற ஒவ்வொருவரும் அந்த இரட்சகர் இயேசு கிறிஸ்து என்பதை அறிந்து கொண்டு இயேசு கிறிஸ்துவை இரட்சகராக ஏற்றுக்கொண்டு அவரிடத்துல வந்து அந்த ஒன்றான இயேசு கிறிஸ்துடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் ரட்சிப்பதற்கு கொடுக்கப்படவில்லை. அப்போஸ்தலர் 4ஆம் அதிகாரம் 12வது வசனத்துல இப்படியாக அவரை இன்றைக்கு ரட்சிக்காமல் இருக்கிற தொடர்ந்து மதங்களில வாழுகிற மக்கள், புத்த மதம், இந்து மதம், முஸ்லிம் மதம், இப்படியான மதங்களில வாழுகிற ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்ப வேண்டும் என்று இயேசு விரும்புகிறார். இதற்காகத்தான் தாமதிக்கிறார். அவருடைய வருகை தாமதப்படுகிறது. பாருங்கள், இப்படித்தான் கடைசி நாட்களில மனிதர்கள் கேட்பார்கள் என்று எழுதியிருக்கிறது. நாங்கள் 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 3வது வசனத்தில முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவென்றால், கடைசி நாட்களில் பரியாசக்காரர் வந்து தங்கள் சுய இச்சைகளின்படி நடந்து அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரை அடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிப்பின் தோற்றம் முதல் இருந்த விதமாய் இருக்கிறது என்று சொல்லுவார்கள். பாருங்கள், இப்படித்தான் இன்றைக்கு இந்த கடைசி நாட்களில மதங்களில உள்ளவர்கள் இப்படித்தான் இயேசு வருவார் என்று சொல்லுகிறார், வரவில்லை என்று கேட்பார்கள். இப்பொழுது நீங்கள் பல இடங்களில, பல யூடியூப்ல பல மனிதர்கள் நேரடியாகவே என்னிடத்துல கேட்டிருக்கிறார்கள், அவர் வருவார் என்ற வாக்குத்தத்தம் எங்கே என்று சொல்லி. இப்படியான காரியங்களை கேட்கும் பொழுது அவருடைய வருகை நெருங்கி விட்டது என்பதைத்தான் நாங்கள் அறிந்து கொள்கிறோம். ஆனாலும் இயேசு தாமதிக்கிறார். ஏன் தாமதிக்கிறார் என்றால், பாவம் அந்த மதத்தில் உள்ள ஒவ்வொரு மதங்களிலே உள்ள மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அதற்காகத்தான் இயேசு தாமதப்படுத்துகிறார். கடைசி ஒரு மனிதர் கூட தன்னிடத்துல வராமல் அந்த நரகத்துல போய் இயேசுவை இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாவிட்டால், பாருங்க, பிசாசு அவனுடைய ஆத்மாவை திருடிவிடும். பிசாசு யோவான் 10:10 சொல்லப்படுகிறது, திருடன் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே அன்றி வேறொன்றுக்கும் வரான். திருடுவது, கொல்லுவது, அழிப்பது. அவனுடைய முதலாவது நோக்கம் இந்த ஆத்துமாக்களை திருடி விட வேண்டும். எப்படி ஆத்துமாக்களை திருட வேண்டும் என்றால், தேவனுடைய கட்டளைகளுக்கு எதிராக செயற்படுவதுதான் பிசாசினுடைய நோக்கமாக இருக்கிறது. பாருங்கள், தேவன் அன்புள்ளவர். அவருடைய கட்டளையே முழு இதயத்தோடும், முழு ஆத்மாவோடும், முழு பலத்தோடும், முழு சிந்தையோடும் அந்த ஒன்றான மெய்த்தவனை நேசிப்பது. நாங்கள் பிறரை நேசித்து வாழ வேண்டும். எங்களை நாங்கள் நேசிப்பது போல பிறரை நேசிக்க வேண்டும். எந்த மத இனமாக இருந்தாலும் அவர்களை நேசிக்க வேண்டும். ஏன் நேசிக்க வேண்டும் என்றால், பாருங்கள், தேவன் தம்முடைய சாயலாகவும், நாங்கள் எல்லாருமே எந்த மதத்தில இருக்கிற மக்களும், நாங்கள் யாராக இருந்தாலும், ரட்சிக்கப்பட்டவர்களாக இருந்தாலும் ரட்சிக்கப்படாதவர்களாக இருந்தாலும், பாருங்கள், தேவன் மனிதனை உருவாக்கும் பொழுது தேவனும் இயேசுவும் ஒன்றாக இருந்தார்கள். ஜெனிசிஸ் ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் 26வது வசனத்துல let us make us our image. 2 பேர் இருந்திருக்கிறார்கள் உருவாகும் போது. let us
2 பேர் இருந்திருக்கிறார்கள். எங்களுடைய தமது சாயலாக நமது ரூபத்தின்படியும் மனிதனை படைத்தார்கள். இப்படி மனித சாயலாக தேவனுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் ஏமாற்றப்பட்டு விடக்கூடாது. அவனுடைய ஆத்மா அந்த படைத்த தேவனிடத்துல மீண்டும் படைத்த தேவன் தான் அந்த பரலோக ராஜ்யத்தை உருவாக்குறார். அந்த ராஜ்யத்துல நித்தியமாக வாழுகிற வாழ்வை இழந்து விடக்கூடாது என்பதுதான் தேவனுடைய விருப்பமும் இயேசுடைய விருப்பமும் எங்களுடைய விருப்பமும் அதுவே. பாருங்கள், உபத்திரவ காலங்கள், இந்த ரட்சிக்கப்படுகிற எண்ணிக்கை கூடும் பொழுது இந்த உபத்திரவ காலங்கள் குறைக்கப்படும் என்று எழுதப்பட்டிருக்கிறது. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9வது வசனத்துல தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்கு தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராக இருக்கிறார். பாருங்கள், இன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட நாங்கள் ஒவ்வொருவரும் இந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டிய பணியில அவர் இந்த கடைசி காலத்தில் எங்களுக்கு தந்திருக்கிறார். எல்லாரும் அறிவிக்க வேண்டும். பாருங்கள், அபிஷேகம் பெற்ற ஒவ்வொருவரும் எங்களுடைய டெஸ்டிமனியை மற்றவர்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசு எல்லாருக்கும் நன்மை மட்டும்தான் செய்கிறவர், ஒரு தீமை கூட செய்யாதவர் தான் இயேசு. பிசாசு தான் மனிதனுக்கு நடக்கிற அத்தனை தீமைக்கும் காரணம் பிசாசிடத்துல இருந்துதான் வருகிறது. பாருங்கள், எங்களுடைய தேவன் ஆபகுக்கு 1:13 சொல்லுகிறது, தீமையை பார்க்க மாட்டாத சுத்த கண்ணனாக இருக்கிறார். சுத்த கண்ணுள்ளவர் தான், ஆவியாக இருக்கிறார். அவர் ஆவியான தேவன் தான் எங்களுடைய தேவன், பரலோகத்தில் இருக்கிறார். அவர் மனித உருவமற்றவர். மனித கண்களாலே அவரை பார்க்க முடியாது. பாருங்கள், இந்த உலகத்துல ஒரு ஐஸ்வர்யமான ஏழை லாசரசு மரிக்கிறார்கள். ஏழை லாசரசு பரலோகத்துல ஆபிரகாமின் மடியில் போய் சேருகிறார். அந்த ஐஸ்வர்யவான் நரகத்துல வேதனைப்படுகிறார். பாருங்கள், 2 பேருடைய சரீரமும் மண்ணுக்கு போகிறது. அவர்களுடைய ஆத்துமா, பாவம் செய்த ஐஸ்வர்யவானுடைய ஆத்துமா நரகத்துல வேதனைப்படுகிறது. பாருங்கள், ஏழை லாசருடைய ஆத்மா பரலோகத்துல ஆபிரகாமோடு வாழ்கிறது. இந்த ஆத்மாவுக்கு கண்ணுண்டு, ஆத்மாவில கண் இருக்கிறது. 2 ஆத்மா அந்த கண்களால் பார்க்கிறார்கள். பாருங்கள், ஏழை லாசரசுவின் கண்களும் இந்த ஐஸ்வர்யவான் நரகத்துல வேதனைப்பட்டு அந்த ஆபிரகாமிடத்துல கேட்கிறான், ஒரு துளி தண்ணீரை தரும்படியாக. இப்படி ஒரு வேதனை உள்ள இடம்தான் பாதாளம். அங்கு போனால் திரும்பி வர முடியாது. இன்றைக்கு பல தீமை செய்த மனிதர்கள், தீமை செய்த மத தலைவர்கள் பலர் இப்படியாக நரகத்துல வேதனைப்படுகிறார்கள். அதனால் இந்த கடைசி காலத்துல இயேசுவுக்கு பிரியமாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வார்த்தையை மகிமைப்படுத்தி வாழ விரும்புகிறார். பாருங்கள், இப்படி ஒவ்வொரு மக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும். பின்வாங்கி போனவர்கள் ஒவ்வொருவரையும் தேவன் அழைக்கிறார். பாருங்கள், நீங்கள் பின்வாங்கி போனால் இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டு இயேசுவை அறிந்து பரிசுத்த ஆவியை பெற்று நீங்கள் ரட்சிக்கப்பட்ட பின்பு பின்வாங்கினால், பாருங்கள், சில அசுத்த ஆவிகள், அதிக அளவு ஆவிகள் வந்து தாக்கும் உங்களை. அதனால நீங்கள் திரும்பவுமாக அவரிடத்துல மன்னிப்பை கேட்டு இயேசுவிடத்துல வந்து விட வேண்டும். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், இந்த காலத்தில் ஒரு எழுப்புதலின் காலத்தை நோக்கி நாங்கள் போய்கொண்டிருக்கிறோம். பாருங்கள், அவர் சொல்லுகிறார், ஏசாயா 60ஆம் அதிகாரம் 1வது வசனத்தில், இளம்பை பிரகாசி, உன் ஒளி வந்தது, கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. இதோ இருள் பூமியையும் காரிருள் வானங்களையும் மூடும், ஆனாலும் உன்மேல் கர்த்தர் உதிப்பார், அவருடைய மகிமை உன்மேல் காணப்படும். இப்படியாக எங்களுக்கு மகிமையை தந்து அற்புதங்களை அதிசயங்களை செய்ய வைத்து மக்களை ரட்சிக்கிற தேவன் தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. பாருங்கள், இப்படியாக நாங்கள் ஏசாயா 60ஆம் அதிகாரம் 3வது வசனத்திலேயும், உன் வெளிச்சத்தினிடத்திற்கு ஜாதிகளும் உதிக்கிற உன் ஒளியினிடத்திற்கு ராஜாக்களும் நடந்து வருவார்கள். பாருங்கள், முந்த உலகத்தில
அநேகமான நாடுகளில் இப்ப ராஜாவாக இருக்கிறவர்கள் எல்லாருக்கும் ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. எப்படி தங்களுடைய நாடுகளை நடத்துவது என்பது. அவர்கள் தேவன் இடைப்பட போகிறார், அவருடைய வருகை வரப்போகிறது. இன்றைக்கு பல இடங்களில வறுமை, ஃபேமின் இப்படியாக பல நாடுகளில பிரச்சனைகளாக இருக்கிறது. அதனால் இவற்றிலிருந்து விடுதலை பெற வேண்டுமாக இருந்தால் இயேசு ஒவ்வொரு நாடுகளிலேயும் ஒரு எழுப்புதல் வர வேண்டும். இயேசுவை தேடி மக்கள் நற்குணசாலிகளாக வர வேண்டும். அவர்கள் நற்குணசாலிகளாக வரும் பொழுது, நற்கிரிகைகளை செய்கிறவர்களாக ஒவ்வொரு கிறிஸ்தவர்களும் மாறும் பொழுது அந்த தேசத்துல ஒரு ஆசீர்வாதம் இருக்கும். தேவன் ஜெபிக்கிற போனகேன் கிறிஸ்டியனுடைய ஜெபத்தை தான் கேட்கிறவராக இருக்கிறார். பாருங்கள், பொல்லாத வழிகளை விட்டு அவரிடத்துல மனம் திரும்பி ஜெபிக்கும் பொழுது அந்த தேசத்துக்கு அவர் சேமத்தை கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். இப்படியான இரக்கமுள்ள தேவன் தான் எங்களுடைய தேவன். பாருங்கள், இன்றைக்கு மதங்களை பின்பற்றுகிற தேசங்கள் எல்லாம் ஒரு அந்த தேசங்களில இப்படியான இன்றைக்கு பல தீமையான காரியங்கள் நடக்கிறதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரம் இப்படியாக இந்த கடைசி காலத்துல நடக்கிற அத்தனை காரியங்களும், புயல்கள், பஞ்சங்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது, நோய்கள், இப்படியான இவற்றில இயேசுவை அண்டிக்கொள்ளும் பொழுது இயேசு அந்த தேசங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கிறவராக இருக்கிறார். இயேசுவை தேடி மக்கள் மனம் திரும்பி வர வேண்டும். பாருங்கள், மார்க்கு 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்துல, அப்பொழுது யூதேயா தேசத்தார் அனைவரும் எருசலேம் நகரத்தார் யாவரும் அவனிடத்தில் போய் தங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு யோர்தான் நதியில் அவனால் ஞானஸ்நானம் பெற்றார்கள். பாருங்கள், இப்படியாக இந்த உலகத்துல பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவ சரீரத்தோடு பிறக்கிறார். பாருங்கள், ஆதாம் ஏவாள் தேவனுடைய கட்டளைகளை ஏற்றுக்கொள்ளாதது நிமித்தம், தேவனுக்கு விரோதமாக பாவம் செய்தது நிமித்தம் இந்த உலகத்தில பிறக்கிற ஒவ்வொரு மனிதனும் பாவியாக பிறக்கிறான். பாருங்கள், இயேசுவை தவிர, இயேசுவினுடைய பிறப்பை பார்க்கும் பொழுது அவர் பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினால கற்பந்தரித்தவர், பரிசுத்தமான மனிதனாக அவர் இந்த உலகத்துல உதித்தார். பாருங்கள், தேவனாக இருந்தவர், பரிசுத்தமுள்ள அவரிடத்துல ஒரு பாவம் கூட இல்லாதவர். நாங்கள் எல்லாரும் பாருங்கள், இன்றைக்கு இயேசுவை யாரோடையும் ஒப்பிட முடியாது. முகமட்டோட ஒப்பிட முடியாது, புத்தரோட ஒப்பிட முடியாது, காந்தியோட ஒப்பிட முடியாது. அவருடைய சரீரம் பரிசுத்த ஆவியினால அவர் இந்த உலகத்தில பாலகனாக பிறந்தார். இப்படியானவர் தான் இயேசு. ஹோலியாக அவர் வாழ்ந்தார், நற்கிரிகைகளை மட்டும் செய்தார், ஒரு பாவம் கூட செய்யாமல் வாழ்ந்து காட்டினார். மக்களுக்கு நன்மையை மட்டும் செய்து மனுக்குலத்தின் பாவத்தை எல்லாம் தன்னுடைய சரீரத்துல சுமந்து தீர்த்தார். பாருங்கள், நாங்கள் கைகளால் செய்கிற பாவங்களுக்கு அவர் கைகளில் ஆணிகள், கால்களினால செய்த பாவங்களுக்கு கால்களின் ஆணிகள், எங்களுடைய சிந்தையினால செய்கிற பாவங்களுக்கு முள்முடிகள், இப்படியாக 39 சவுக்கு அடிகள், ஒவ்வொரு தள்ளம்புகளும் நீட்டியால் குற்றப்பட்ட தழும்புகள், ஒவ்வொரு தழும்புகளும் எங்களுக்கு குணமாக்குவதற்காக, எங்களுடைய ஒவ்வொரு நோய்களையும், எங்கள் பாவங்களுக்காக இயேசு காயப்பட்டார், எங்களுடைய அக்கிரமங்களுக்காக இயேசு நொறுக்கப்பட்டார், எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினையை ஒரு பாவம் கூட செய்யாத, ஒரு சாபமும் இல்லாத, நன்மை மட்டும் செய்த இயேசு அந்த சிலுவையில தன்னுடைய சரீரத்தில் ஏற்றுக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். எங்களுக்கு குணத்தை, சுகத்தை தந்திருக்கிறார், பலத்தை தந்திருக்கிறார், ஆசீர்வாதத்தை தந்திருக்கிறார். பாருங்கள், ஆதாம் ஏவாளின் பாவத்தின் விளைவாக இந்த உலகத்துக்கு மரணம் வந்தது. பாருங்கள், ரோமர் 3:23 சொல்லப்படுகிறது, எல்லாரும் பாவம் செய்து தேவ மகிமையற்றவர்களாய் போனோம். ஆதாம் ஏவாளின் சந்ததியாகிய மனுக்குலம்
மனுக்குலம் அனைவரும் இன்றைக்கு பாருங்கள், இந்த உலகம் பிஃபோர் கிரைஸ்ட் 4004 ஆண்டுகளுக்கு முன்பாக ஆதாமும் ஏவாளும் பிறந்தார் என்பதை நீங்க கூகுள்ல அடித்து பார்த்தீர்களா தெரியும். எப்பொழுது ஆதாம் ஈவ் போர்ன் 4004 years பிஃபோர் கிரைஸ்ட். சரித்திரபுறமாக இப்ப ஆஃப்டர் கிரைஸ்ட் இல்ல, ஆஃப்டர் கிரைஸ்ட் 2026ஆம் ஆண்டுல நாங்கள் வாழுகிறோம். இயேசு இந்த உலகத்துல சரித்திரத்தை ரெண்டாக்கினவர். பிஃபோர் கிரைஸ்ட் 4004ஆம் ஆண்டு ஆதாமவாள் பிறந்து ஆதாமவாளின் சந்ததியாகிய நாங்கள் அப்படியாக ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு, டேவிட் இப்படியாக இயேசு மரியாளின் வயிற்றில பரிசுத்தாவியானவர் பரலோகத்திலே இருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்தாவினால கற்பமாகி பரிசுத்த மனிதனாக இயேசு இந்த உலகத்துல வாழ்ந்து காட்டினார். 33 வருஷங்கள் மடிப்பதற்காகத்தான் அவருடைய மிஷன். இந்த உலகத்துல மனுக்குலம் செய்த பாவத்திற்காக இயேசு சிலுவையில மரிக்க வேண்டும். இப்படியாக அந்த மரணத்தை அவர் செய்து முடித்தார். பாருங்கள், ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனத்துல ஆதாம் அவ்வாளின் பாவத்தினூடாக இந்த உலகத்துல மரணம் பிரவேசித்தது. பாவத்தின் ரோமர் 6ஆம் அதிகாரம் 23வது வசனம் சொல்கிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், தேவனுடைய கிருபை வரும்போ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினால் உண்டான நித்திய ஜீவனாக இருக்கிறது. அந்த பாவத்தை ஜெயித்தவர் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்துல இரட்சகராக ஏற்றுக் கொண்டு வரும் பொழுது நீங்களும் இந்த பாவத்தை ஜெயிக்கிற வல்லமையை அவர் தருகிற தேவனாக இருக்கிறார். பாருங்கள், ரோமர் 5ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலேயும் நாம் பாவிகளாக இருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மையில் வைத்த தமது அன்பை விளங்க பண்ணினார். பாருங்கள், தேவனும் இயேசுடைய சாயலாக படைக்கப்பட்ட மனிதன் இப்படியாக மரித்து நரகத்துக்கு போகக்கூடாது என்பதற்காக தன்னுயிரை கொடுத்து எங்களை மீட்டு கொண்டார். தன்னுடைய உயிரை கொடுத்து எங்களுடைய உயிரை நாங்களும் உயிர்த்து இயேசு எப்படி உயிர்த்தெழுந்தார் அதே போல அவருடைய வருகையில நாங்கள் உயிர்த்தெழுந்து அவரோட நித்தியமாக வாழுகிற வாழ்வை தருகிறார். பாருங்கள், அவருடைய ரட்சிப்பு என்பது இலவசமாக கிடைக்கிறது. இன்னைக்கு நீங்க மதங்கள்ல போனீர்களாக இருந்தால் ஒவ்வொரு காரியங்களை செய்வதற்கும் பணத்தை செலவழிக்க வேண்டும். அவர்கள் இந்த முகமதியத்தில் 5 பெரிய காரியங்களை செய்ய வேண்டும். நீங்கள் மெக்காவுக்கு போக வேண்டும். இப்படி ஒவ்வொரு மதங்களிலேயும் இப்படியாக நீங்கள் செய்ய வேண்டும். பணத்தை செலவழித்து தான் செய்ய வேண்டும். இயேசு தருகிற ரட்சிப்பு இலவசமானது. பாருங்கள், எபேசியர் 2ஆம் அதிகாரம் 8வது வசனத்திலிருந்து பார்க்கும் பொழுது, கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள், இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒவ்வொருவருக்கும் கிருபையை கொடுத்திருக்கிறார், விசுவாசத்தை கொடுத்திருக்கிறார். இந்த விசுவாசத்தை நீங்கள் வேதாகமத்தை கேட்டு உங்களுடைய இருதயத்தில வேதாகமத்தை நீங்கள் கேட்டு அதை இருதயத்தில வைத்து இருதயத்தில இருந்து பேச வேண்டும். நீங்கள் அந்த இருதயத்தில சேர்த்து வைக்கிற வார்த்தைகளை உங்களுக்கு துக்கம் வரும் பொழுது துக்கம் சந்தோஷமாக மாறும். பாருங்கள், பயம் வரும் பொழுது தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் அன்பும் பலமும் தெளிந்த புத்தியும் உள்ள ஆவியை கொடுக்கிறார். ஏதாவது திகைக்கிறது, பயங்கள் வரும் பொழுது இயேசு தேவன் யோசுவாவுக்கு சொல்கிறார், திகையாதே, பயப்படாதே, கலங்காதே, நான் உன்னோடு கூட இருக்கிறேன். தேவன் எங்களோடு கூட இருக்கும் பொழுது அவர் இந்த எல்லா தீமையான காரியங்களையும் விடுத்து இப்பொழுதும் எங்களுக்கு ஒரு வாக்கு தத்தத்தை தந்திருக்கிறார். அந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் சொல்லி பேச வேண்டும். இப்படியான இது என்னுடைய வாக்கு தத்தம், மரணம் முடிவல்ல, மரணத்துக்கு பின்பு ஒரு வாழ்வு இருக்கிறது, இயேசுவோட வாழுகிற வாழ்வு. மதங்களில் எல்லாம் மரணம்தான் முடிவு. நீங்கள் எந்த மதத்தில் இருந்தாலும் மரணத்துக்கு பின்பு நடப்பது என்று யாருக்கும் தெரியாது. ஆனால் இந்த மெய்யான தேவன் இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை ரட்சிப்பில ரட்சகராக ஏற்றுக்கொண்டு நீங்கள் போகும் பொழுது இந்த இம்மைக்கு பின்பு மறுமையில எங்கும் அது குடியிருப்போ பரலோகத்திலே இருக்கிறது.
அங்கிருந்து ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வர நாங்கள் காத்து கொண்டிருக்கிறோம். பாருங்கள், இதுதான் எங்களுடைய எங்களுடைய வாழ்வு. அதற்குத்தான் யோவான் 17 அதிகாரம் 3 வசனத்திலிருந்து, ஒன்றான மெய்த்தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்வதே நித்திய வாழ்வு. எரேமியா 10:10 10:11 இப்படியாக சொல்லப்படுகிறது. அவரே வாழுகிற உயிருள்ள தெய்வம், நித்திய ராஜா, நித்திய பிதா. எரேமியா 10:11 சொல்லப்படுகிறது, நீங்கள் தொடர்ந்து மதம்தான் எனக்கு வேண்டும், பாவம்தான் எனக்கு வேண்டும், பிசாசுதான் வேண்டும் என்று வாழ்ந்தீர்களாக இருந்தால், பாருங்கள், ஒரு நாள் தேவன் எல்லாவற்றுக்கும் ஒரு சில நாட்களை வைத்திருக்கிறார். அவர் அந்த நாளில முதலாவது அந்த மதங்கள்ல இருக்கிற தேவர்களை தண்டிப்பார். அதன் பின்பு மதத்திலே மனம் திரும்பாத அந்த மக்களை தண்டிப்பார், அதிகாரிகளை தண்டிப்பார். எல்லா மதங்களும் தண்டிக்கப்பட போகிறது. எரேமியா 10:11 நீங்கள் வாசித்தீர்களாக இருந்தால், அவர் உங்களுக்கு சொல்லும்படியாக இன்றைக்கு இந்த கடைசி காலத்துல நாங்கள் இந்த வேதாகமத்தை எல்லாருக்கும் அறிவிக்க வேண்டும். இந்த மதத்தில் உள்ளவர்களுக்கு சொல்லுங்கள் என்றவர் அவர் எங்களுக்கு கற்றுக் கொடுத்திருக்கிறார். நான் திரும்பமாக வாசிக்கிறேன். எரேமியா 10:11 Hallelujah. Thank you, Jesus. எரேமியா 10:11 நீங்கள் பார்க்கும் பொழுது, எரேமியா 10:10 சொல்லுகிறது. பாருங்கள், கர்த்தரோ மெய்யான தெய்வம், அவர் ஜீவன் உள்ள தேவன், நித்திய ராஜா. அவருடைய கோபத்தினால் பூமி அதிரும், அவருடைய உக்கிரத்தை யாதிகள் சகிக்க மாட்டார்கள். இன்னைக்கு மதத்துல நீங்கள் இருக்கலாம், உங்களுடைய பாவத்துல வாழலாம், ஆனால் ஒரு நாள் அவருடைய உக்கிரம் வரும். அந்த உக்கிரத்தை எந்த மனிதர்களும் சகிக்க மாட்டார்கள். அவருக்கு பாருங்கள், சில மனிதர்களை பார்த்தால் நல்லவர்களாக இருப்பார்கள், கோபம் வந்தால் அவர்கள் தங்களுடைய பொல்லாத குணத்தை பொல்லாதவர்களாக பேசுவார்கள். என்றால் அவர்களால் தாங்க முடியாது. பாருங்க, அடுத்த வசனத்துல, இந்த மதங்கள் எல்லாம் வானத்தையும் பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள். பாருங்கள், மனிதர்களால் உருவாக்கப்பட்ட தெய்வங்கள். எரேமியா 10:11 வானத்தை பூமியையும் உண்டாக்காத தெய்வங்கள். இன்றைக்கு பாருங்கள், இந்த ஐடல் வர்ஷிப், இந்த மத வழிபாடுகள், இப்படியாக இன்றைக்கு எல்லா மதங்களுமே இப்படியான ஐடல் வர்ஷிப், இப்படியான ஒரு தவறான ஒரு அதிகாரத்தின் ஆவிகள் எல்லா மதங்களிலேயும் இப்படியான அதிகாரத்தின் ஆவிகள், இந்த வானமண்டலத்தில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகள் தான் அந்த மதங்களில செயற்படுகிறது. இயேசு கிறிஸ்து இடத்துல அந்த பரிசுத்த ஆவியானவர் மட்டும்தான் செயற்படுகிறார். பாருங்கள், அவருடைய ஆவிதான் அந்த அன்பின் ஆவி, பரிசுத்தத்தின் ஆவியால் செயற்படுகிறார். வானத்தையும், எரேமியா 10:11 வானத்தை பூமியை உண்டாக்காத தெய்வங்கள் பூமியிலும் இந்த வானத்தின் கீழும் இராதபடிக்கு அழிந்து போகும் என்பதை அவர்களுக்கு சொல்லுங்கள். இன்னைக்கு இந்த மதத்தில் இருக்கிறவர்களுக்கு சொல்லும்படியாக இயேசு எங்களுக்கு கற்றுத் தருகிறார். மதம் உங்களை நரகத்துக்கு இழுத்து செல்லுகிறதாக இருக்கிறது. அதற்கு முன்பாக நீங்கள் இயேசுவிடத்துல வந்துவிட வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அவரோட சிறிய பாடலை பாடி உங்களுக்காக ஜெபிக்கிறேன். இந்த மக்கள் ஒவ்வொரு தேசங்களிலே உள்ள ஒவ்வொரு மக்களும் மனம் திரும்பும்படியாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன். என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. என் ஜனமே மனம் திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா, இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். அந்த
ஆத்தும தாகம். ஒவ்வொரு ஆத்துமாக்களும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று தாகப்பட்டார். உன்னை நினைத்து சிலுவையிலே தாகம் தாகம் என்றார். உன்னை ரட்சிக்க பாவம் மன்னிக்க தன்னையே பலியாக்கினார். என் ஜனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. இறுதி காலம் வந்தாச்சு, இன்னமும் தாமதமே. தூய ரத்தம் உனக்காக, தீய உன் வாழ்வு மாற. தூய ரத்தம் உனக்காக, தீய உன் வாழ்வு மாற. காயங்கள் உனக்காக, உன் நோயெல்லாம் தீர. ஆண்டவரே, அந்த ரத்தம் 1 யோவான் 1:7, இயேசுவின் ரத்தம் உங்களுடைய சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கும். எங்களுடைய பாவங்களுக்காக காயப்பட்டான், அக்கிரமங்களுக்காக நொறுக்கப்பட்டான், எங்களுக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினிய இயேசு சிலுவையில் ஏற்றிக்கொண்டார். அவருடைய தழும்புகளால் நாங்கள் குணமாகிறோம். உனக்காக பரலோகத்தில் உறைவிடம் கட்டுகிறார். உன்னை தேடி வருகின்றார். இன்று நீ ஆயத்தமா? எஞ்சனமே மனந்திரும்பு, இயேசுவிடம் ஓடிவா. உன் பாவங்கள் போக்கிடவே சிலுவையை சுமந்தாரே. உன் சாபங்கள் நீக்கிடவே முள்மூடி தாங்கினாரே. ஆண்டவரே, ஒவ்வொரு மக்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டு ஒவ்வொரு மக்களுக்காகவும் ரட்சிக்கப்படாமல் இருக்கிற விசேடமாக ஒவ்வொரு மக்களுக்கும் ரட்சிக்கப்பட்டவர்கள் இந்த காலத்தில் ஒரு ஊழியம் செய்து அந்த நாடுகளில் ஒரு எழுப்புதலை காண நிற்கிற செய்யும்படியாக ஆவியானவரே, இந்த நேரத்தில் ஒவ்வொருவர் மேலும் உம்முடைய பரிசுத்த ஆவியை ஊற்றும்படியாக ஜெபிக்கிறேன். அப்பத்தை கேட்டால் கல்லை கொடுப்பேன், மீனை கேட்டால் பாம்பை கொடுப்பேன். பொல்லாதவர்களாகி உலகத்து அப்பாக்கள் தங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க பொழுது பரிசுத்த ஆவியானவர் இந்த நேரத்தில் ஒருவரை நிரம்பி பரவசப்படுத்துவீராக, ஒவ்வொருவரோடு படுவீராக. துதிகர மகிமை ஒன்றான மித்தவனாய் உமக்கே செலுத்தி ஆண்டவரின் ரட்சகருமாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒருவரையும் ஆசீர்வதித்து ஜெபிக்கிறேன். எங்களை இப்பொழுது நேசிக்கிற நல்ல பிதாவே. ஆமேன், 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 ஆமேன். நன்றி பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தோடு எங்களோடு பேசினீர்கள். சத்தியத்தின் ஆழத்தை கற்றுக் கொடுத்தீர்கள். வெளிச்சத்தை பெற்றுக்கொண்டோம். அவர் படைக்கப்படும் புதிய பானம் புதிய பூமியிற்கு முன்பாக நிற்கிறது. அவர் ஆத்தும தாகத்தோடே அவர் சில கல்வார சிலுவைதான் தாகமாயிருக்கின்ற இந்த ஆத்தும பாரம் எங்களுக்குள்ளே உண்டாகட்டும். சுவிசேஷம் எங்கும் பரவட்டும். இந்த நாட்கள் பொல்லாதவர்களாய் இருந்தாலும் சுவிசேஷத்தின் மூலம் ரட்சிப்பை பெற்ற பிள்ளைகள் ஆசீர்வாதத்தை சந்தரிக்க முடியும். அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் என்றும் அழைக்கிறார். அருமையான வார்த்தையின் வெளிச்சம் கற்றுக் கொடுத்த உங்களையும் ஊழியத்தையும் கைட்டு செல்ல எல்லா காரியங்களும் சபை ஊழியர்களை கர்த்தர் நிறைவு ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானத்தை கூறுகிறோம். கர்த்தர் சித்தமான நாங்கள் இன்னொரு அழைப்பில சந்திக்கும் வரைக்கும் தேவ சமாதானங்களோடு இருப்பதாக. நன்றி பாஸ்டர். ஆமேன். God bless you சுபாலா. God bless you நேயர்களே. ஆமேன், ஆமேன். God bless you பாஸ்டர். அருமையான வார்த்தையின் வெளிச்சத்தை கேட்டோம்.